ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் நியூ சிலபஸ் இருக்குது இல்லையா, அதில் கலை சொற்கள்னு இருக்குது. இதை தமிழுக்கு வந்து தமிழ் இலக்கணமில் ஸ்டாண்டர்ட் 11th 6th இயரில் கலை சொல்லாக்கம்னு ஒரு சாப்டர் கொடுத்துருக்காங்க. அதில் என்னது இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பள்ளியின் இணைய இதழுக்காக அகராதி இயலாளர் செழியன் அவர்களுடன் மாணவர்கள் முத்து தமிழ்கனல் நேர்காணல் இன்டர்வியூ பண்ணுறாங்க. பார்க்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மகிழ்ச்சி. இப்போதுள்ள பேச்சு வழக்கில் ஆங்கில சொற்கள் மிகுதியாக கலந்து மக்களால் பேசப்பட்டு வருகின்றன. ஆனால் அதற்குரிய தமிழ் சொற்களை பயன்படுத்தும் வழக்கம் குறைந்து வருகிறது. இதற்கான காரணத்தை சொல்லுங்கள் ஐயா. ஓகேவா? அதுக்கு ஏன் அப்படி சொல்லிட்டு ரீசன் கேட்குறாங்க. என்னது, தமிழ் பேசல ஆங்கில சொற்கள் கலந்து மிகுதியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு. அப்படி முழுமையாக எனக்கு சொல்லிவிட முடியாது. அதுக்கு அந்த டிக்ஷனரி மேக் பண்ணவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்கிறாங்க அப்படியாக முழுமையாக சொல்ல முடியாது. சான்றாக செல்ஃபோன் என்னும் ஆங்கில சொல்லிற்கு கைபேசி, செல்லிடப்பேசி, அலைபேசி போன்ற சொற்கள் பயன்பாட்டில் உள்ளன. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா, செல்ஃபோன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அது வந்து ஒரு ஆங்கில சொல். அதுக்கு பதிலாக என்ன அப்படின்னா தமிழ் சொல் எதை பயன்படுத்துகிறோம்? கைபேசி, செல்லிடப்பேசி, அலைபேசி போன்ற சொற்கள் பயன்பாட்டில் உள்ளன. இவ்வாறான சொற்களை உருவாக்கி கொள்ளும் முறைமைக்கு கலை சொல்லாக்கம் என்று பெயர். இப்படி உருவாக்கக்கூடிய சொற்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பெயர் தான்? கலை சொல்லாக்கம்னு பெயர். அறிவியலுக்கு ஏற்புடைய பல கலை சொற்கள் வழக்கில் பயன்படுத்தப்படுகின்றன. அறிவியலுக்கு ஏற்புடைய பல என்ன அப்படின்னா கலை சொற்கள் வழக்கில் பயன்படுத்தப்படுகின்றன. அறிவியலில் நிறைய சொற்கள் வந்து கலை சொல் பயன்படுத்தப்படுது. சில கலை சொற்கள் பொருத்தமில்லாமலும் உள்ளன. காலத்திற்கேற்ப வளரும் சில துறைகளில் கலை சொற்களின் தேவை மிகுதியாக இருக்கிறது. எனவே நாம் கலை சொற்களை உருவாக்கும் பணியில் நம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். ஓகேவா? கலை சொற்கள் புதுசாக இது பண்ணும். கலை சொல்னால் ஃபஸ்ட் என்ன அப்படிங்கிறத, கலை சொற்கள் என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பதிலை பாருங்கள். ஒரு மொழியில் காலத்திற்கேற்ப துறை சார்ந்த புதிய கண்டுபிடிப்புகளுக்காக உருவாக்கி பயன்படுத்தப்படும் சொற்களை கலை சொற்கள் என்கிறோம். எனது ஒரு மொழியில் காலத்திற்கு ஏற்ப துறை சார்ந்த, அதாவது டிபார்ட்மெண்டல் வைஸ் எந்த துறையினாலும் இருக்கலாம், இத்துறை சார்ந்த புதிய கண்டுபிடிப்புகளுக்காக உருவாக்கி பயன்படுத்தப்படும் சொற்களை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கலை சொற்கள் என்கிறோம். ஒரு மொழி தன் வேர்ச்சொற்களை கொண்டு புதிய கலை சொற்களை உருவாக்கி கொள்ள முடியும். இவ்வாறு உருவாக்கி கொள்ளும்போது மொழி தன்னை புதுப்பித்து கொண்டு புதிய செழிப்பினை பெற்று மேலும் வளர்ச்சி பெறும். எடுத்துக்காட்டாக, ஓகேவா, மொழி அப்படிங்கிறது கலை சொற்கள் மூலமாக செழிப்பு அடையுது, புதுமைகள் வருது அப்படிங்கிறத. மேலும் என்ன அப்படின்னு பார்த்தா எடுத்துக்காட்டை கொடுத்துருக்காங்க. வெப்சைட், பிளாக் போன்றவை தகவல் தொழில்நுட்பத்தின் புதிய கண்டுபிடிப்புகள். வெப்சைட், பிளாக் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோடைய புதிய கண்டுபிடிப்பு. இவற்றிற்கு இணையான தமிழ் கலை சொற்களாகவே உள்ளன. என்ன அப்படின்னா இணையம், வலைப்பு. அதாச்சும் வெப்சைட்டுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இணையம். ஓகேவா? வெப்சைட்டுக்கு இணையம், பிளாக்குக்கு என்ன அப்படின்னா வலைப்பு. வெப்சைட்டுக்கு இணையம்னு சொல்கிறாங்க, பிளாக்குக்கு என்ன அப்படின்னா வலைப்பு போன்றவை தகவல் தொழில்நுட்ப கலை சொற்கள் ஆகும். கலை சொற்கள் பெரும்பாலும் காரண பெயர்களாகவே இருக்கும். கலை சொற்கள் எப்படி இருக்குது? எல்லாமே காரண பெயராக தான் இருக்குது. முக்கியமானது கலை சொற்கள் பெரும்பாலும் என்ன பெயரில் இருக்குது? காரண பெயராகவே இருக்கும். காரண பெயர்களாகவே இருக்கும். அகராதியில் கலை சொற்கள் குறித்து அறிந்து கொள்ள வாய்ப்பு உள்ளதா? ஒரு டிக்ஷனரியில் கலை சொற்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. பொருள் தெரியாத சொற்களுக்கு பொருள் கூறுவதே அகராதியின் நோக்கம். ஏதாச்சும் ஒன்றுக்கு மீனிங் தெரில அப்படின்னா உடனே டிக்ஷனரி பார்ப்போம் இல்லையா, அதுதான் அகராதியுடைய ஏம். ஆனால் கலை சொல்லாக்கம் என்பது பொருள் தெரிந்த பிறமொழி சொற்களுக்கு தாய்மொழியில் முன்னவே உள்ள சொற்களை அடையாளம் காட்டியும் தேவையான விடத்து புதிதாக சொற்களை உருவாக்கியும் தருவதாகும். புரியுது இல்லையா? அந்த டிக்ஷனரியோட இதுவும் கலை சொல்லாக்கம் அதுக்குள்ள இதுவும் வெவ்வேறானது. அதாச்சும் பொருள் தெரியல அப்படின்னா அதுக்கான மீனிங்கை பார்க்க டிக்ஷனரி,
ஆனால் கலை சொல்லாக்கம் அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு பொருளை பிறமொழி சொற்களுக்கு தாய்மொழியில் முன்பே உள்ள சொற்களை அடையாளம் காட்டியும் தேவையான விடத்து புதிதாக சொற்களை உருவாக்கியும் தருவதாகும். அதான் கலை சொல்லாக்கம் அப்படிங்கிறது. பொருள் தெரிந்த பிறமொழி சொற்களுக்கு தாய்மொழியில் முன்னவே உள்ள சொற்களை அடையாளம் காட்டியும் தேவையான விடத்து புதிதாக சொற்களை உருவாக்கியும் தருவதாகும். அதான் கலை சொல்லாக்கம் அப்படின்னு. கலை சொற்கள் பயன்படுத்தும் துறைகள் பற்றி கூறுங்கள் ஐயா. நம் வாழ்வில் அன்றாடம் பயன்படுத்தும் கருவிகள்: வேளாண்மை, தத்துவம், மருத்துவம். நம் வாழ்வில் அன்றாடம் பயன்படுத்தும் கருவிகள் வேளாண்மை, மருத்துவம், பொறியியல், தகவல் தொடர்பியல் முதலான துறை சார்ந்த கலை சொற்கள் இன்றைய அறிவியல் சூழலுக்கேற்ப பயன்படுத்தப்படுகின்றன. ஓகேவா? அவ்வாறான கலை சொற்கள் சிலவற்றை சொல்லுங்கள். மருத்துவமனை, கிளினிக். ஓகே, இதெல்லாம் கலை சொல்லலாம். மருத்துவமனை, கிளினிக். குருதிப்பிரிவு, பிளட் குரூப். மருந்தாளுநர், பார்மசிஸ்ட். ஊடுகதிர், எக்ஸ்ரே. குடற்காய்ச்சல், டைஃபாய்டு. களிம்பு, ஆயின்மெண்ட் முதலியவை மருத்துவ கலை சொற்கள். இதெல்லாம் என்ன அப்படின்னா மருத்துவ கலை சொற்கள். இது மருத்துவமனை, கிளினிக், குருதிப்பிரிவு, பிளட் குரூப், மருந்தாளுநர், பார்மசிஸ்ட், ஊடுகதிர், எக்ஸ்ரே. குடற்காய்ச்சல், டைஃபாய்டு, களிம்பு, ஆயில்மெண்ட் முதலியவை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதலியவை மருத்துவ கலை சொற்கள். எழுத்துச்சுவடி, அதாவது நோட்புக். எழுத்துச்சுவடி அப்படிங்கிறது நோட்புக். விடைச்சுவடி, ஆன்சர் புக். பொது குறிப்பு சுவடி, ரஃப் நோட்புக். விளக்கச்சுவடி, ப்ராஸ்பெக்டஸ் போன்றவை என்ன அப்படின்னு பார்த்தா கல்வி சார்ந்த கலை சொற்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தா கலை சொற்களில் முக்கியமானது. மருத்துவ கலை சொற்கள், கல்வி சார்ந்த கலை சொற்கள். நோட்புக், எழுத்துச்சுவடி, ஆன்சர் புக், விடைச்சுவடி, பொது குறிப்பு சுவடி, ரஃப் நோட்புக், விளக்கச்சுவடி, ப்ராஸ்பெக்டஸ் போன்றவை கல்வி சார்ந்த கலை சொற்கள். இவ்வாறு துறை சார்ந்த கலை சொற்கள் லட்சக்கணக்கில் தமிழில் உள்ளனர். ஒவ்வொரு துறையிலும் உள்ள புதிய கலை சொற்களை தொகுத்து அகர வரிசைப்படுத்தி கலைசொல் அகராதி வெளியிடப்படுகின்றன. புரியுது இல்லையா? இப்படிதான் என்ன பண்ணுறாங்க, அகர வரிசையில் நுகர்ந்து இது பண்ணி கலைசொல் நுகர்ந்த அகராதிகள் வெளியிடப்படுகின்றன. கலை சொல்லாக்க நுகர்ந்து பணியின் போது பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் எவையேனும் உள்ளனவா? தமிழில் கலை சொல்லாக்க பணி தொடங்குவதற்கு முன் நாம் பின்வரும் விதிகளை சிலவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும். அதுக்குன்னு சொல்லிட்டு ரூல் இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆக்கப்பெறும் எனது முக்கியமானது. இப்போ கலை சொல்லாக்க நுகர்ந்து பணியில் தொடங்குவதற்கு முன்னாடி நாம் பின்வரும் விதிமுறைகளை சிலவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும். விதிமுறையை கட்டாயம் ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணும், கலைசொல் அப்படிங்கிறத உருவாக்கணும். ஆக்கப்பெறும் சொல் தமிழ் சொல்லாக இருத்தல் வேண்டும். ஃபஸ்ட்டு நம்ம பயன்படுத்தக்கூடிய சொல் தமிழ் சொல்லாக இருக்கணும். பொருள் பொருத்தமுடையதாக அதே நேரத்தில் செயலை குறிப்பதாக அமைதல் வேண்டும். வடிவில் சிறியதாக எளிமையாக இருத்தல் வேண்டும். ஓசை நயமுடையதாக இருத்தல் வேண்டும். தமிழ் இலக்கண மரபுக்கு உட்பட்டதாய் இருத்தல் வேண்டும். நல்லவை அல்லாதவற்றை குறிக்கக்கூடாது. ஓகேவா? இதான் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த விதிமுறைகள். ஆக்கப்பெறும் தமிழ் சொல்லாக நுகர்ந்து தமிழ் சொல்லாக இருத்தல் வேண்டும். ஆக்கப்பெறும் சொல் தமிழ் சொல்லாக இருத்தல் வேண்டும். பொருள் பொருத்தமுடையதாக அதே நேரத்தில் செயலை குறிப்பதாக அமைதல் வேண்டும். வடிவில் சிறியதாக எளிமையாக இருத்தல் வேண்டும். ஓசை நயமுடையதாக இருத்தல் வேண்டும். தமிழ் இலக்கண மரபுக்கு உட்பட்டதாய் இருத்தல் வேண்டும். நல்லவை அல்லாதவற்றை குறிக்கக்கூடாது. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ரூல்ஸ், விதிமுறைகள். கலைசொல் உருவாக்குவதில் மாணவர்களின் பங்களிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும்? மாணவர்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலைசொல் உருவாக்கத்தில்
உருவாக்கத்தில் மாணவர்களின் பங்களிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும்? நாள்தோறும் புதிய கண்டுபிடிப்புகள் உருவாகி கொண்டு நாள்தோறும் புதிய கண்டுபிடிப்புகள் உருவாகி கொண்டிருக்கும் சூழலில் அதற்கான கலைச்சொல் ஆக்கங்களும் நிகழ்ந்து கொண்டே உள்ளன. நாள்தோறும் புதிய கண்டுபிடிப்புகள் உருவாகி கொண்டிருக்கும் சூழலில் அதற்கான கலைச்சொல் ஆக்கங்களும் நிகழ்ந்து கொண்டே உள்ளன. பெரும்பாலும் அவை ஏட்டளவில் இருக்கின்றன. அக்கலை சொற்களை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். எடுத்துக்காட்டாக நிறையனா என்ன அப்படின்னா நோட் புக்ஸில் இருக்கிறதோடு சரி, அதை பயன்பாட்டில் கொண்டு வரது கிடையாது. அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா இமெயில், ஸ்மார்ட் ஃபோன், விண்டோஸ் 10, ஏஜி இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது ஆங்கில சொற்கள். ஓகே, இந்த ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன தெரியுமா? இமெயில் அப்படின்னா என்னது? மின்னஞ்சல். இமெயில்னா மின்னஞ்சல். ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா திறன் பேசி. விண்டோஸ் 10, ஏஜி அப்படிங்கிறது பலகணி 10, எட்டாம் நுகர்ந்து, அதான் 8ஆம் தலைமுறை, அதாவது 8th ஜென்ரேஷன் அப்படிங்கிறது 8ஆம் தலைமுறை போன்ற கலை சொற்கள் தமிழில் உள்ளன. இப்பணிக்கு இதழ்களும் ஊடகங்களும் துணை நிற்க வேண்டும். அதை 8ல் மட்டும் எழுதி வச்சா போதாது, அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த கலை சொற்களை. புதிய கண்டுபிடிப்புகளுக்கான கலை சொற்களை எங்கிருந்து பெறலாம்? புதிய கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான கலை சொல்லலை எங்கேருந்து பெறலாம் அப்படின்னு கேட்குறாங்க கொஸ்டின். இதழ்கள், மின் இதழ்கள், தமிழ் இணைய கல்வி கழகத்தின் இணையதளம் போன்றவற்றிலிருந்து பெற முடியும். இதில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான கலை சொற்களை எங்கேருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதழ்கள், மின் இதழ்கள், தமிழ் இணைய கல்வி கழகத்தின் இணையதளம் போன்றவற்றிலிருந்து பெற முடியும். தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் 20க்கும் மேற்பட்ட துறைகளுக்கு கலை சொற்களை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 20க்கும் மேற்பட்ட துறைகள், அதாச்சும் 20+ டிபார்ட்மெண்ட், அது கலை சொற்களை வெளியிட்டிருக்கு. இது தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் 20க்கும் மேற்பட்ட துறைகளுக்கு கலை சொற்களை வெளியிட்டுள்ளது. பள்ளியில் செயல்படும் கையெழுத்து இதழில் கலை சொற்களுக்கென தனியிடம் ஒதுக்கி மாணவர்களிடையே கலை சொற்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா பள்ளியில், ஸ்கூல்ஸில் கையெழுத்து இதழில் கலை சொற்களுக்கென தனியிடம் ஒதுக்கி மாணவர்களிடையே கலை சொற்கள் குறித்த விழிப்புணர்வை என்ன பண்ணலாம்? ஏற்படுத்தலாம். கலை சொற்கள் சிலவற்றை அறிமுகப்படுத்துங்கள் ஐயா. கலை சொற்கள் சிலவற்றை சொல்லுங்கள் அப்படிங்க. அன்றாடம் பயன்படுத்தும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் கலை சொற்கள். ஸ்மார்ட் ஃபோன், திறன் பேசி. ஸ்மார்ட் ஃபோன், திறன் பேசி. டச் ஸ்க்ரீன், தொடுதிரை. பக், பிழை. கசட், அரசியல். டெஸ்பேட்ச், அனுப்புகை. சப்சிடி, நல்கை. ஷீலிங், உச்சவரம்பு. சர்க்குலர், சுற்றறிக்கை. ஸ்மார்ட் ஃபோன், திறன்பேசி. டச் ஸ்க்ரீன், தொடுதிரை. பக், பிள்ளை. கெசட், அரசிதழ். டெஸ்பேட்ச், அனுப்புகை. டெஸ்பேட்ச், அனுப்புகை. சப்சிடி, நல்கை. ஷீலிங், உச்சவரம்பு. சர்க்குலர், சுற்றறிக்கை. சப் ஜூனியர், மிக நுகர்ந்து இளையோர். சூப்பர் சீனியர், மீ மூத்தோர். கேரம், நாலாங்குழி ஆட்டம். சேல் டாக்ஸ், விற்பனை வரி. கஸ்டமர், வாடிக்கையாளர். நுகர்வோர், கஸ்டமர், வாடிக்கையாளர். கன்சியூமர், நுகர்வோர். அக்கவுண்ட், பற்று வரவு கணக்கு. ரெஃப்ரி, நடுவர். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் கலை சொல். மேலும் இவை போன்ற பலதுறை நுகு சொற்களையும் பயன்பாட்டிற்கும் கொண்டு வர வேண்டும். தமிழில் கலை சொற்களின் இன்றியமையாமையை கூறுங்கள். உலகில் தொன்மையான மொழிகளில் இன்றும் நிலைத்து நிற்கின்ற மொழி தமிழ் மொழி. காலத்திற்கு ஏற்ப தன்னை புதுப்பித்து கொள்ளும் மொழியே வாழும். மருத்துவம், பொறியியல், தொழில்நுட்ப அறிவியல் ஆகியவற்றை தமிழ் வழியில் பயில கலை சொல்லாக்கம் இன்றியமையாததாக உள்ளது.
தாய்மொழி வழியிலான சிந்தனை மட்டுமே புதிதான கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கும். உலகின் எந்த மூலையில் எவ்வகையான கண்டுபிடிப்பு நிகழ்ந்தாலும் உடனுக்குடன் ஜப்பானியர்கள் தங்கள் மொழியில் புதிய சொல்லை உருவாக்கி விடுவார்கள். யாரு? ஜப்பானியர்கள் தங்கள் மொழியில் புதிய சொல்லை உருவாக்கி விடுவர். தாய்மொழி வழியில் ஜப்பானியர்கள் அறிவியல் தொழில்நுட்ப பாடங்களை கற்பதால் அங்கே நாள்தோறும் புதிய கண்டுபிடிப்புகள் நிகழ்கின்றன. கலை சொல்லாக்கம் இல்லை என்றால் அவற்றிற்கு நாம் மொழிபெயர்ப்பு சொல்லாக மட்டுமே பயன்படுத்த முடியும். கலை சொல்லாக்கம் இல்லை என்றால் அவற்றை நாம் ஒலிபெயர்ப்பு நுகர்ந்து சொல்லாக மட்டுமே என்ன பண்ண முடியும்? பயன்படுத்த முடியும். எனவே கலை சொற்களை நடைமுறை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது இன்றியமையாதது. நீங்கள் கூறிய தகவல்களை அடிப்படையாக கொண்டு கலைச்சொல் அகராதியை உருவாக்கும் பணியை இன்றிலிருந்து தொடங்குகிறோம். நன்றி ஐயா. கலை சொற்கள் தொடர்பான பல பயனுள்ள செய்திகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஐயா. அறிவியல் கலை சொற்களை தமிழாக்குவதில் உள்ள முறையை குறித்து அறிவியல் அறிஞர் குழந்தைசாமி அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அறிவியல் அறிஞர் வாசோ குழந்தைசாமி அப்படிங்கிறவங்க பின்வருமாறு குறிப்பிடுகிறார். பழந்தமிழ் இலக்கிய சொல்லை பயன்படுத்துதல். வளவன், பைலட். பேச்சு மொழி சொல்லை பயன்படுத்துதல். பழமொழி இலக்கியத்தில் வளவன் இருக்கும் இல்லையா, அது பைலட்டை குறிக்கக்கூடியதான். பேச்சு மொழி நுகர்ந்து சொல்லை பயன்படுத்துதல். அம்மை, மெசல்ஸ். பேச்சு மொழி நுகர்ந்து சொல்லை என்ன பண்ணுறது? பயன்படுத்துது. அம்மை, மெசல்ஸ். பிறமொழி சொல்லினை கடன் பெறுதல். தசம முறை, டெசிமல். புதுசொல் படைத்தல். மூலக்கூறு மாலிக்குள். உலக வழக்கை ஏற்றுக்கொள்ளுதல். எக்ஸ் கதிர், எக்ஸ்ரே. பிறமொழித்துறை சொற்களை மொழிபெயர்த்தல். ஒலி சேர்க்கை. மொழிபெயர்த்து பயன்படுத்தும் சொற்கள். மீட்டர், ஓம். உலக அளவிலான குறியீடுகள், சூஸ்திரங்கள். சம்மேஷன், √a/r²h2o/ca. இதெல்லாம் என்ன அப்படின்னா பார்த்துக்கலாம். தமிழ் இலக்கிய சொல்லை பயன்படுத்துதல். வளவன், பைலட். பேச்சு மொழி சொல்லை பயன்படுத்துதல். அம்மை, மெசல்ஸ். பிறமொழி சொல்லினை கடன் பெறுதல். தசம முறை, டெசிமல். புதுசொல் படைத்தல். மூலக்கூறு மாலிக்குள். உலக வழக்கை ஏற்றுக்கொள்ளுதல். எக்ஸ் கதிர், எக்ஸ்ரே. பிறமொழித்துறை சொல்களை மொழிபெயர்த்தல். ஒலிச்சேர்க்கை, ஃபோட்டோசிந்தசிஸ். ஒலிபெயர்த்து பயன்படுத்தும் சொற்கள். மீட்டர், ஓம். உலக அளவிலான குறியீடுகள், சூஸ்திரங்கள். சம்மேஷன், πr²h2o/ca. தமிழில் கலை சொற்களை உருவாக்கிடும் போது பழந்தமிழ் இலக்கிய சொற்களையும் பேச்சு வழக்கு சொற்களையும் புதிய சொற்களையும் இயன்றவரை பயன்படுத்துதல் வேண்டும். தமிழில் கலை சொற்களை உருவாக்கிடும் போது பழந்தமிழ் இலக்கிய சொற்களையும் பேச்சு வழக்கு சொற்களையும் புதிய சொற்களையும் இயன்றவரை பயன்படுத்துதல் வேண்டும். அன்றாட உரையாடலில் நாம் தமிழ் சொற்களையே பயன்படுத்தும் வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். கலை சொல்லாக்க பணியில் ஈடுபடுவோர் பிறமொழி சொற்களை அப்படியே கையாள்வதையோ ஒலிபெயர்ப்பு சொற்களாக மாற்றுவதையோ கடன் வாங்குவதையோ தவிர்த்தல் வேண்டும். நாம் கலை சொல்லாக்க பணியில் ஈடுபடும் போது தமிழில் எண்ணற்ற புதிய சொற்கள் உருவாக்குவதோடு படைப்புகள் சார்ந்த அறிவையும் பெறலாம். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு சொல்லை மொழிபெயர்க்கும் போதோ அல்லது புதிய சொல்லை உருவாக்கும் போதோ அச்சொல் அதே போன்று வேறு பல சொற்களை உருவாக்க உதவ வேண்டும். எடுத்துக்காட்டாக லைப்ரரி என்னும் ஆங்கில சொல்லுக்கு நூலகம், நூலிலையம் ஆகிய சொற்களை கையாளப்படுகின்றன. இச்சொற்களில் நூலகம் என்னும் சொல்லே மேலும் பல சொற்களை உருவாக்கும் ஆக்கத்திறன் கொண்டது. லைப்ரரி, நூலகம். லைப்ரரியன், நூலகர். லைப்ரரி சயின்ஸ், நூலக இயல் அப்படிங்கிறது.
இன்றைய நிலையில் பலரும் நுகர்ந்து கலை சொற்களை உருவாக்கி வண்ணம் நுகர்ந்து வண்ணம் உள்ளனர். கற்றறிந்தோர் கற்றறியாதோர் வினைஞர்கள் பயிற்றுனர் மாணவர்கள் மகளிர் குழந்தைகள் என பலரும் கலை சொற்களை தாமாகவே உருவாக்குகின்றனர். அறிவியல் கலை சொற்களை உருவாக்கும் போது பல்வேறு சொற்களை ஆள்கின்றனர். எடுத்துக்காட்டாக ஆன்டிபயாட்டிக் எதிர் உயிர் பொருள், நுண்ணுயிர் கொல்லிகள். எதிர் உயிர் பொருள், நுண்ணுயிர் கொல்லிகள், உயிர் எதிர் நச்சுகள், கேடுயிர் கொல்லிகள், நச்சுயிர் கொல்லிகள் என பல்வேறு கலை சொற்களை பயன்படுத்தி வருகின்றன. இக்கலை சொற்கள் தமிழில் சொல்லாக்க வளர்ச்சியினை வெளிப்படுத்துவனவாக உள்ளன. ஆனால் கலை சொற்களை கற்பிப்பதிலும் அவற்றை புரிந்து கொள்வதிலும் துறை சார்ந்த நிலையில் குழப்பம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இவற்றை தவிர்க்க அச்சொற்களை தரப்படுத்தி பயன்படுத்த வேண்டும். இதற்கென குழு ஒன்றை உருவாக்கலாம். தென் ஆப்பிரிக்காவில் பெண்கள் விடுதலை என்னும் தலைப்பில் கட்டுரை எழுத தொடங்கிய பாரதி. தென் ஆப்பிரிக்காவில் பெண்கள் விடுதலைங்கிற ஒரு இதில் கட்டுரை எழுத தொடங்கிய நுகர்ந்து பாரதியார் அவங்க மெம்பர் என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல்லொன்றை நுகர்ந்து உருவாக்க முனைந்தார். மெம்பர் என்பதற்கு சரியான தமிழ் சொல் எனக்கு அகப்படவில்லை. அது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். அவயவி சரியான வார்த்தை இல்லை. அங்கதான் நுகர்ந்து கட்டி வராது. சபிக்கன் சரியான பதத்தான். ஆனால் பொது ஜனங்களுக்கு தெரியாது. யாரேனும் பண்டிதர்கள் நல்ல பதங்கள் கண்டுபிடித்து கொடுத்தால் புண்ணியம் உண்டு. இது என்ன அப்படின்னா பாரதியார் அவங்களோட இதில் எழுதியிருக்காங்க. ஓகேவா. மெம்பர் அப்படிங்கக்கூடிய வார்த்தை சரியான தமிழ் சொல் அவங்களுக்கு அப்போ மோஸ்ட்லாம் கிடைக்கலையாம். பாரதி அவங்களே சொல்லிக்கிடுறாங்க. இது ஆச்சரியமான ஆச்சரியம். அவயவி சரியான வார்த்தை இல்லை. அங்கத்தான் கட்டி வராது. சபிக்கான் சரியான பதம்தான். ஆனால் என்னது சபிக்கான் அப்படிங்கிறது சரியான பதம்தான். ஆனால் பொது ஜனங்களுக்கு என்ன பண்ணாது தெரியாது. யாதேனும் பண்டிதர்கள் நல்ல நுகர்ந்த பதங்கள் அதனால சொற்களை கண்டுபிடித்து கொடுத்தால் புண்ணியம் உண்டு. அரை மணி நேரம் யோசித்து பார்த்தேன். உருப்பாளி எது எல்லாமோ என்ன பண்ணுச்சு நினைத்தேன். ஒன்றும் மனதிற்கு பொருந்தவில்லை. என்ன செய்வேன்? கடைசியாக மெம்பர் என்று எழுதிவிட்டேன். என்னும் நுகர்ந்து ஆற அமர யோசித்து சரியான பதங்கள் கண்டுபிடித்து மற்ற முறை சொல்லுகிறேன் அப்படி சொல்லியிருக்காங்க. யார்? பாரதியார். மெம்பர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு நிறைய யோசிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது பாரதியார். அப்படின்னா அப்போ மோஸ்ட்லி கலை சொற்கள் பற்றின இது வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்ன அப்படின்னு பார்த்தா கலை சொல்லாக்கம் அப்படிங்கக்கூடிய ஒரு டாப்பிக்கில் இருக்கக்கூடியது. தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.